சென்னையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக தாவேக நிர்வாகி வேம்புலி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் என்றை உருவாக்கி தொடர்ந்து நடவடிக்கை என்பதை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இந்த நிலையில் அவர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் மீதே பாலியல் வழக்கு பாய்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்த பெண் ஒருவர் உடற்பயிற்சி கூடத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடன் நட்புடன் பழகி தொடர்ந்து ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது இந்த ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளராக இருக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு பகுதி செயலாளராக இருந்த வேம்புலி என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து இருந்து வந்த காரணத்தால் வீட்டிற்கு இருக்கும் பொழுது நேரடியாக சென்று அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் பயந்து கூச்சலிட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவுவதற்காக வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது அவர் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மவுண்ட் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி அந்த வேம்புலி மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பாலியல் தொல்லை அளித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வேம்புலி மீது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட காரணத்தால் அவர் கட்சி பகிர்ந்து நீக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனாலும் அவர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி என கூறிக்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணா, வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீதான புகாரை போலீசார் ஆய்வு செய்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து எந்த மாதிரி எல்லாம் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பது குறித்து வாக்குமூலம் என்பது பெறப்பட்டு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தற்போதைய அவர்களிடம் விசாரணை நடத்தி கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து போலீசாரிடம் கேட்கும்போது அவர் மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை பாயும் என்று கூறியிருக்கின்றனர். கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.